கடகராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் வாழும்போது தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து வாழ்கிற காலத்திலே சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும். ஸோ அதை தாண்டி உறவுகள்கிட்டையும் சரி, மற்ற நபர்கள்கிட்டையும் சரி, இல்லை லைஃப் பார்ட்னர்கிட்டையும் சரி, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாழணும். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் கடகராசிக்காரங்களால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸு சிம்ம ராசியில் இருக்காங்க அப்படின்னும் பொழுது ஒரு நட்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஃபுட் வைஸில் சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாம் ஓகே, அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதுவே நீங்கள் ரெகுலராக படுத்திட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு வில்லங்கமாக ஆகிடும். ஸோ அந்த உணவு பள்ளராசிக்காரங்கள்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு பணமோ பொருளோ வண்டியோ ட்ரெஸ்ஸோ உங்கள் நட்பாக இருந்தாலும் சரி, ஒரு 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 ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, ஒரு பாண்டிங்கில் இருக்காலும் சரி, ஃப்ரீயாக வாங்காதீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஒரு பொருளுக்கு ₹1 கையில் கொடுத்துட்டு வாங்குங்க. ஃப்ரீயாக வந்து நீங்கள் உங்ககிட்ட சில விஷயங்கள் வாங்கினீங்கன்னா அது மூலமாக கர்ம பாதிப்புகள் உங்களை தொடரும். அடுத்து இருக்குன்னா தனுசு ராசிக்காரங்க வந்து செஞ்சு தருவாங்க. ஸோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அதை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணலாம், நிறைய ஐடியாலாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது எல்லாம் ஓகே. பணம் சார்ந்த விஷயங்கள், கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் தனுசும் கடனுமாக வாங்கிட்டாங்க அப்படின்னா பகையாக மாறிடுவாங்க. ஸோ இதுவும் அந்த உங்களுக்கு மேஷராசிக்காரங்க சப்போர்ட்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் மேஷராசிக்காரங்க கிட்ட எந்த சூழ்நிலையும் நீங்கள் சில பொருட்களை வந்து ஃப்ரீயாக வாங்கக்கூடாது. ஸோ மேஷராசிக்காரங்க மூலமாக நிறைய கர்ம பாதிப்புகள் வந்து நல்லது கெட்டது 2 விஷயங்களையும் அதிகமாக வந்து கடகம் வந்து அனுபவிக்கும்.